பிரைஸ்தலாட் கர்த்தர் பிரியமான பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தேவன் யார், எப்படிப்பட்ட தேவன் நாளில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சங்கீதம் 66-65 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய கிரியை எப்படிங்களா இருக்குங்களாம். கர்த்தர் மனித புத்திரருக்கு செய்கிற கிரியைகள் பயங்கரமாக இருக்குங்களாம். அதுவும் அவர் கிரியைகள் பயங்கரமாக. அது மாத்திரம் இல்லை, அவருடைய செயல்கள், அவர் கிரியைகள், அவர் செயல்கள்லாம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளை நம்ம வாழ்க்கையில் ஆண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்குமா. அதனால தான் யாத்திராமத்தில் பாருங்கள், யாத்திரை 34:10 சொல்கிறாரு பாருங்க, அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன்னு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்களாம். பூமியினும் செய்யப்படாத பாருங்க, பூமியினும் செய்யப்படாத எந்த ஜாதிகளும் செய்யப்படாத அதிசயமான காரியங்கள் முன்பாக நான் செய்வேன். எப்படி இருக்குங்களா, இது உன்னோடு இருந்து நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த நாளில் கத்தவங்க எதுக்கு தெரியுங்களா இருக்கிறான், பயங்கரமான காரியங்கள் செய்கிற தேவன் நம்மளோட இருக்கிறாரு. இந்த சின்ன காரியங்கள் இல்லையா, ஏன்னா நம்ம தேவன் பயங்கரமான கிரியைகளை செய்கிற தேவன், பயங்கரமான காரியங்கள் செய்கிற தேவன் சொல்கிறாரு. உங்களை பார்த்து என்னை பார்த்தா சொல்கிறாரு, நான் உன்னோடு இருந்து எல்லா ஜனத்தி மற்றும் ஜாதி மத்திலும் செய்யப்படாத அதிசயமான பயங்கரமான காரியங்கள் செய்கிறேன்னு சொல்கிறாரு. வசனத்தை படி சாட்சி, நானே உங்க சாட்சி. பார்த்தீங்கன்னா ஆண்டு என்னோட இந்த வசனத்தை பேசினாரு பாருங்க. வீடு இல்லாமல் நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம். கர்த்தருடைய கிருபை இந்த வசனத்தை கர்த்தர் 3 தடவை என்னோட ஆண்டு பேசினாரு. பயங்கரமான காரியங்களை, பயங்கரமான எனக்கு நல்ல ஒரு வீடு பாருங்க. நாங்கள் சேர்த்து நாங்கள் பேங்க் பேலன்ஸ் இருந்தால் கூட அந்த வாங்க முடியாது. பயங்கரமான நல்ல ஒரு வீட்டை நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஆண்டு எனக்கு ஆண்டு ஆசிரிச்சாரு. அந்த ஆசிரியத்தை நானே ஒரு சாட்சி. இந்த வசனத்தை 3 தடவை என்னோட பேசினார். உன்னோடு செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னார். அந்த வசனத்தை படி நான் ஆசிரிச்சாரு. ஏன் தெரியுங்களா, ஆண்டு சொல்றாரு, நம்ம தேவன் யாருங்களா, பயங்கரமான தேவன்களாம், பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கு நம்ம தேவன். நம்ம இருக்கிறனால நம்ம பயப்படவே தேவையா. எப்படி நான் முடியும், நானே இப்படி சூழ்நிலை இருக்கேனே, நான் விளைவிப்பேன். அதே மாதிரி கிளியும் சொன்னான், ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன், நான் எல்லாத்துல ஜாதி இடத்துல நான் ரொம்ப விளைவீனமானவன் ஆச்சேன்னு சொல்லும்போது ஆண்டு சொல்றாரு. ஆனால் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ பயங்கரமான பராக்கிரமசாலியே இருக்கிற இடத்தோட போன்னு சொன்னாரு. நம்மள ஆண்டவர் ஆராதிக்க நம்மளும் ஆண்டவர் சொல்ற, உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றாரு, பயங்கரமான பராக்கிரமசாலியே என்ன பண்ணு, நீ போன்றார், எனக்காக நீ கடந்து போ. ஏன்னா பயங்கரமான பராக்கிரமம் நான் இருக்கிறேன், நீ பயங்கரமான நீயே செய்வான்றாரு. ஏன்னா உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொல்றாரு. இந்த நாளில் நீங்க உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்களுடைய வருமானத்தை பார்க்காதீங்க, உங்க வேலை பார்க்காதீங்க. கிரியோட்டு சொல்ற மாதிரி கர்த்தர் உங்களோட சொல்றாரு. ஊழியமாகட்டும், எந்த வேலையாகட்டும், கர்த்தர் சொல்ற பயங்கரமான பராக்கிரமசாலி உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னோடு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொல்றாரு. இந்த நாளில் வசனத்துப்படி நீங்க தியானம் பண்ணுங்க, அந்த ஆசை பெற்றுக்கொள்ளுங்க. பைசா காட் பிளஸ் யூ.